ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் இரண்டு வாலிபர்கள் தூக்கு போட்டு மாண்ட ஒருவருடைய ஆன்மாவை தவறாக பேசியதால் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2004ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது காயத்ரி அப்படின்றவங்க தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய அப்பாவுக்கும் அவருடைய நண்பருக்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்னஞ்சலை அனுப்பிய காயத்ரியுடைய அப்பாவின் பெயர் ஜகாங்க. அவருக்கு வயது தோராயமாக 28 இருந்திருக்கும். இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா உங்களுடைய வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு பையன் தாங்க, இந்த ஜகா மட்டும்தான். இவருடைய கிராமத்திலே சேர்ந்த இன்னொரு நபர் இருந்திருக்காங்க, அவருடைய திக் ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லலாம். அவருடைய பேர் சம்பத்தாங்க. அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா வந்து பக்கத்து ஊரில் தனியாக இருந்திருக்காங்க. இவருக்கு திருமணமாகி 2 வயசில் ஒரு பெண் குழந்தை இருந்திருக்குதுங்க. இந்த இருவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஊர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தாங்க பஞ்சு மில்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் இந்த சம்பாதிக்கிட்ட வந்து சொந்தமாக வண்டி இல்லைங்க, ஜகா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தான் ஒரு எம்ஐடி இருந்திருக்குது. அந்த எம்ஐடியில் தாங்க இந்த இருவரும் வந்து போயிட்டு வருவது வந்து வழக்கம். அதே நேரத்தில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்து இவங்க வந்து தினசரி குடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாதுங்க. வாரத்துக்கு 2 முறை வந்து கட்டாயமாக குடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அப்படி இவங்களுக்கு எப்பெல்லாம் குடிக்கணும்னு தோணுதோ அந்த சமயத்தில் உங்களுடைய கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பொது மண்டபத்தில் குடிப்பது வந்து வழக்கங்க. அந்த பொது மண்டபத்தை பற்றி சொன்னால் 4-5 வருடங்களாக கைவிடப்பட்ட நிலைமையில தாங்க தனிமையில் அமைஞ்சிருக்குது. அது வந்து அமானுஷ்யமான இடமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த இடத்துல வந்து பராமரிக்கிறதுக்கான ஆட்கள் இல்லை அப்படின்றனால தாங்க அதை வந்து கைவிடப்பட்ட நிலைமையில வந்து அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கங்கே வந்து இடிஞ்சு போன நிலைமையில இருந்தாலுமே வந்து உள்ளுக்குள்ளே போய் உட்காரக்கூடிய ஒரு இடத்துல தாங்க அவங்க வந்து இந்த மண்டபத்துக்கு உள்ளே போய் அடிக்கிறது வந்து வழக்கம். இவங்க மட்டும் கிடையாதுங்க, அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து இளைஞர்கள் புறமே வந்து இந்த பொது மண்டபத்தை வந்து யூஸ் பண்ணது வந்து வழக்கங்க. குடிக்கிறது மட்டும் கிடையாதுங்க, அரட்டை அடிப்பது, விளையாடுவது, பக்கத்துலேயே ஒரு கிரவுண்டுமா இருக்குதுங்க, அங்கே கிரிக்கெட்டும் விளையாடுவாங்கங்க. அந்த சூழ்நிலையில தான் இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் ஸ்ரீதர் அப்படின்ற ஒரு இளைஞர் இருந்திருக்காரு. அவருக்கும் இந்த இருவருடைய வயது தாங்க தோராயமாக அதே வயது தாங்க இருந்திருக்கும். அவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு மளிகை கடையில் தாங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக. அந்த மளிகை கடைக்காரரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து நிறைய கடைகள் வச்சுருந்துருக்காருங்க. அவங்களுடைய உறவுக்காரங்களே நிறைய பேர் வச்சுருந்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மளிகை கடைக்காரர்கிட்ட தாங்க இந்த ஸ்ரீதர் அப்படின்ற இளைஞர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த ஸ்ரீதருக்கு வந்து திருமணம் ஆகலைங்க. இவங்களுடைய அப்பா அம்மாவும் இந்த ஸ்ரீதரும் மட்டும்தாங்க இருந்திருக்கிறாங்க. இந்த 3 பேருடைய வாழ்க்கையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அந்த சமயத்தில் தான் இந்த ஸ்ரீதரோட வேலை பார்க்கக்கூடிய அந்த மளிகை கடைக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாரு. தன்னோட மளிகை கடையில் இருக்கக்கூடிய மளிகை பொருட்கள்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து மிஸ் ஆகுது, அது எப்படி திருடு போகுது, ஒருவேளை வந்து கடைக்கு வரவங்க வந்து நம்ம திரும்புகிற நேரத்தில் வந்து தூக்கிட்டு போகிறாங்களா, இல்லை வேறு எதுவும் தப்பு நடக்குதா அப்படின்ற மாதிரி வந்து நோட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அப்படி நோட் பண்ணும் பொழுது தான் ஒரு தடவை வந்து இந்த ஸ்ரீதர் அப்படின்ட்டு இருக்கார் இல்லையா, அவருமே ஒரு சொந்தமாக ஒரு எம்ஐடி வச்சுருந்துருக்காரு. அந்த எம்ஐடி வந்து நிப்பாட்டிட்டு இவர் வந்து கொஞ்சம் தூரம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து வெளியே போயிருக்காருங்க. பொதுவாகவே எம்ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பக்கமாக காலை போட்டு உட்காரோம் அப்படின்னா வந்து அந்த சீட்டு கிட்ட வந்து ஒரு பெட்டி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் தேவைப்பட்ட ஃபைல்ஸ் மட்டும் வேறு ஏதாவது பொருட்கள் வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி அந்த பெட்டியை வந்து திறக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாருங்க. இவருடைய வண்டியில் வந்து சாவி வச்சுட்டு தான் போயிருக்காரு. அந்த சாவியை திறந்து அந்த பெட்டிக்குள்ளே திறந்து பார்க்கும்பொழுது இந்த மளிகை கடைக்காரருக்கு பேருதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நினச்சது வந்து சரிதாங்க. இவருடைய மளிகை பொருட்கள் பூரா ஒவ்வொன்றா மிஸ் ஆகுதுன்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி அந்த பெட்டிக்குள்ளே நிறையா மளிகை பொருட்கள் இருக்குங்க, பருப்பு வகைகள். இதை பார்த்ததும் மிரண்டு போயிட்டாருங்க இந்த மளிகை கடைக்காரர். அதன் பிறகு வந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பக்கத்தில் ஏரியாவில் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து நடந்த விஷயத்தை பூரா சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் இந்த ஸ்ரீதர் அப்படின்றவர் வந்து வெளியே போயிருப்பார் போலங்க, பாத்ரூம் போயிருப்பார் போல. திரும்பி வந்தது பிறகு வந்து கடைக்கிட்ட வந்து கூட்டமாக நிற்கிறத வந்து பார்த்து மிரண்டு போயிட்டாரு. என்னாச்சு, ஏன் கடைக்கிட்ட இந்த மாதிரி கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஓனரை பார்த்து கேட்குறாரு. அதை நீ தாண்டா சொல்லணும், நீ வந்து இத்தனை நாளாக வந்து மளிகை பொருட்களை வந்து காணாமல் போயிட்டுருக்குன்னு வந்து சந்தேகப்பட்டேன். ஆனால் உன்னுடைய வண்டியில் வச்சு தான் நீ வந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்க அப்படின்றது வந்து இப்போ தான் வந்து எனக்கு தெரியுது. என்ன காரணத்துக்காக, என்ன தைரியத்தில் வந்து இந்த மாதிரி வந்து திருடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காருங்க. இதை கேட்ட ஸ்ரீதர் வந்து கோபத்தோட உச்சத்துக்கே போயிட்டாரு. நான் எந்த ஒரு திருடும் பண்ணலை, ஏமலா வீணா பழிய போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஆனால் கூடியிருக்கக்கூடிய ஏரியா மக்களே வந்து கண்கூட அந்த காட்சியை வந்து பார்த்துட்டாங்க இல்லையா, அதனால வந்து இந்த ஸ்ரீதரை தாங்க திரும்ப திரும்ப திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க.
ஒரு கட்டத்தில் அந்த மளிகை கடைக்காரர் பக்கம் வந்து நியாயம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்ரீதர் வந்து அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்டே கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மளிகை கடையில் வந்து இத்தனை வருஷமாக இருந்துட்டு இருக்கான், திருடிட்டு இருக்கான், அப்படி இன்னும் எவ்வளோ திருநான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து அந்த மளிகை கடைக்காரர் வந்து நெஞ்சிலே அடிச்சுட்டு அழுதுருந்துருக்காரு. அதே மாதிரி அந்த ஏரியா மக்கள் பூரா இவங்களுடைய அப்பா அம்மாவை கொடுத்துட்டு விட்டு விளாசிட்டு இருக்காங்க, திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க, சரியான திருட்டு பையில களவாணி பையில வந்து இங்கே வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வீடுகள் இருக்குது. இந்த வீடுகளை பூரா நம்பி தான் வந்து நாங்கள் நைட் நேரத்தை வந்து ஒவ்வொரு சமயம் வந்து கதவை திறந்துட்டு நாங்கள் படுத்து கிடக்குறோம். இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தா அப்படின்னா வந்து வீட்டுக்குள்ளே என்ன நடக்குன்றே தெரியாது, எதோ தூக்கிட்டு போயிடுவான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து கொச்சையாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த ஸ்ரீதர் வந்து எவ்வளவோ எடுத்து சொல்லி யாருமே நம்பவே இல்லைங்க. ஏன்னா கண்கூடா வந்து அவர் திருடுறதை வந்து பார்த்துட்டாங்க இல்லையா, அவருடைய வண்டி டிக்கியில் தானே இருந்திருக்குது. இதை பார்த்துட்டு தாங்க அத்தனை பேர் வந்துக்கிட்டு இந்த மளிகை கடைக்காரருக்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் தன்னுடைய பையன் இப்படி திருடனா மாறிட்டானே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நெஞ்சில் கை வச்சுட்டு அவங்களுடைய அப்பா வந்து கீழே சரிஞ்சிருக்காருங்க. அதுக்கு பிறகு வந்து இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து வெளியே அப்பா கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ரீதர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் நெருங்கும் பொழுது தாங்க தெரிஞ்சிருக்கு இவங்களுடைய அப்பா வந்து அப்படியே மயக்கமான நிலைமையில் வந்திருக்காரு. பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க பூராமே வந்து சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துருக்காங்க, யாருமே வந்து நெருங்கி கூட பார்க்கவே இல்லை. அந்த சமயத்தில் தெரிஞ்சிருக்குது இவங்களுடைய அப்பாவோட உயிர் அப்படியே போயிடுச்சு அப்படின்றது. அதுக்கு பிறகு இப்படி ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சே, இதுக்கு நம்மளும் ஒரு காரணம் தான் அப்படின்ற மாதிரி மளிகை கடைக்காரர் தெரிஞ்சுக்கிட்டு வந்து இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவருடைய மளிகை கடைக்கு போயிட்டாருங்க. அதே மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் பூரா அக்கம் பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும் தாங்க அவங்களுடைய வீட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து அந்த மளிகை கடைக்காரருக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு இவங்களுடைய தூரத்து உறவுக்காரங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தாங்க இருந்திருக்காங்க, வேறு ஊரில் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வர வச்சு தாங்க இந்த ஸ்ரீதருடைய அப்பாவுடைய இறுதி சடங்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இப்படி ஸ்ரீதருடைய அப்பா இறந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த ஸ்ரீதர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடையாக வந்து வேலைக்கு கேட்டு தேடி அலைஞ்சிருக்காருங்க. அந்த சமயத்தில் கூட அந்த கடையில் இருக்கக்கூடிய உரிமையாளர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து திருடண்டா, அதனால் உனக்கு வந்து வேலை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சு விட்ருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய அம்மா கிட்ட வந்து கெஞ்சி அழுதுட்டு இருந்திருக்காரு, நான் எந்த தப்புமே செய்யலை, வீணா என் மேலே வந்து பழி போடுறாங்க, நான் எந்த கடையிலும் கேட்டாலுமே எனக்கு வந்து வேலையே கிடைக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அந்த சமயத்தில் உங்களுடைய அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து பண்ணாத தப்பே அவன் மேலே வந்து குற்றம் சொல்லிட்டாங்க, நீ ஆரம்பத்திலே சின்ன வயசுலேயே இந்த மாதிரி திருட்டு வேலையில் ஈடுபடுறவங்கடா, இப்போ உன்னை நான் எப்படி நம்புறது, உன்னால தான் உன்னுடைய அப்பாவுமே வந்து இறந்து போயிட்டாரு, உன்னை வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட பேசுறது கூட அப்படியே நிப்பாட்டிட்டாங்க இந்த ஸ்ரீதருடைய அம்மா. இந்த ஸ்ரீதரை பற்றி இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து அவருக்கு எந்த ஒரு குடிபோதையும் எந்த ஒரு போதை பழக்கமும் கிடையாத ஒரு நபர் தாங்க. ஆனால் இவங்களுடைய அப்பா இறந்த பிறகு இவருக்கு வந்து திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க இல்லையா, அதை நினச்சி தினமும் குடிக்கக்கூடிய ஒரு குடிகாரனாகவே மாறிட்டாருங்க. அந்த சமயத்தில் ஏற்கனவே ஜஹா மற்றும் சம்பத் வந்து ஒரு பொது மண்டபத்தில் வந்து இடிஞ்சு போன ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் வந்து குடிப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கே போய் இவரும் வந்து குடிக்கக்கூடியது வந்து வழக்கம் தாங்க. அந்த சமயத்தில் அந்த 2 நண்பர்களும் வந்து இவர்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. நீ இந்த மாதிரி குடிச்சு இப்படி சீரழிஞ்ச அப்படின்னா உன்னுடைய அம்மா வந்து யாரா பார்த்துக்குவா, உன்னால தாண்டா உங்களுடைய அப்பாவே இறந்து போனாரு, இப்போ வந்து உன்னுடைய அம்மாவுமே கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த ஸ்ரீதர் வந்து அப்பயுமே திரும்ப அதான் சொல்லியிருக்காரு, நான் எந்த இதுவும் திருடவே இல்லை, வீணா மேலே பழிய போட்டுட்டாங்க, நான் ஏற்கனவே கடும் கோபத்தில் இருக்கேன், நீங்கள் மேலே வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்தாங்க, இதுக்கு மேலே என்ன டென்ஷன் ஆகுனீங்க அப்படின்னா வந்து நான் உங்களை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆங்காரமாக கத்தியிருக்காரு. இவர் பேசக்கூடிய பேச்சை கட்ட அந்த 2 நண்பர்களுக்கு வந்து கோபமே வந்துருச்சு. நான் உனக்கு நல்லது சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் வந்து இணையவே எதிர்ப்பியா, இங்கேயே உன்னை அடிச்சு போட்டால் கூட உன்னை கேட்க கூட ஆள் கிடையாதுடா அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டிகிட்டே இவங்க அந்த மண்டபத்துலேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டமாக அந்த மண்டபத்தில் போய் இவர் வந்து குடிக்கிறது வழக்கம் தாங்க. அதே மாதிரி இந்த சம்பத் மற்றும் ஜஹா வந்து வாரத்துக்கு 2 முறை அந்த பொது மண்டபத்துக்கு போகும் பொழுதுலாம் இந்த ஸ்ரீதர்ன்ற இளைஞரை வந்து குடிக்கிற நிலைமையில் வந்து பார்ப்பது வந்து வழக்கம் தாங்க. இப்படியே போயிட்டு பொழுது கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த ஜஹா மற்றும் சம்பத் வந்து அவங்க அந்த பஞ்சுமலிக்கே வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்பி நிற்கிறாங்க. அப்படி கிளம்பி நிற்கும் பொழுது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பூரம் வந்து ஒரு இடத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுங்க, ஏன் இந்த மாதிரி வந்து எதை பார்த்து ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுவும் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் வந்து ஒரு பொது மண்டபத்துக்கு போய் இந்த நம்ம இளைஞர் போகாமல் வந்து ஒரு அரட்டை அடிக்கிறதுக்காக போவாங்க இல்லையா, அந்த மண்டபத்தில் ஏதோ ஒரு பணம் வந்து தொங்கிட்டு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்கங்க. இதை கேட்டுட்டு சம்பத் மற்றும் ஜகா வந்து அந்த பொது மண்டபத்துக்கே நெருங்கி போகிறாங்க. அப்படி போய் பார்த்த அனைவருக்குமே வந்து பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ரீதர்ன்ற இளைஞர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த இடிஞ்சு போன அந்த பொது மண்டபத்தில் வந்து தூக்கு போட்டு தொங்கிட்டு இருந்திருக்காருங்க. இதை பார்த்த இந்த இருவர் மட்டும் இல்லாமல் இந்த ஏரியா மக்கள் அனைவருமே வந்து இப்படி கதிகலங்கி போயிட்டாங்க. அதே மாதிரி அந்த கிராமத்தோட தலைவர்கள் வந்து கம்ப்ளைண்ட்னே பண்ணிட்டாங்கங்க. அதே மாதிரி வழக்கு விசாரணைலாம் முடித்த பிறகு அந்த ஸ்ரீதர்ன்றவருடைய சடலத்தை வந்து அவங்களுடைய அம்மா கிட்டே ஒப்படைக்கிறாங்க. அதுக்கு பிறகு தாங்க அவருடைய கிராமத்தை சேர்ந்த சுடுகாட்டிலே போய் அவரை போய் எரிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இந்த ஸ்ரீதர் இறந்துமே இவங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பூரா கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லாமல் தாங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க.
இந்த பையன் வந்து ஆல்ரெடி வந்து திருடிட்டான் அப்படின்றனால தான் உங்களுடைய அப்பையும் செத்து போனான். ஆனால் இப்போ இவே செத்து போய் உங்களுடைய அம்மா வந்து இப்படி தனியாக நிற்க வச்சிட்டானே, இவனால தான் எங்களுடைய குடும்பமே தரிசா போச்சு அப்படின்ற மாதிரி வந்து திட்டிக்கிட்டே தாங்க இருந்திருக்காங்க. இவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியல, அந்த தப்புக்கான தண்டனை தான் இப்போ அவங்களுடைய குடும்பத்துக்கே கிடச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பேசக்கூடிய பேச்சை கட்டிட்டு அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து காதில் கொஞ்சம் கூட கேட்கவும் இல்லைங்க. வீட்டை சாத்துறவங்க வந்து வெளியவே வரமாட்டாங்கங்க. இப்படியே கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் கடந்துருக்குங்க. அந்த சமயத்தில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அந்த பொது மண்டபத்துக்கு போகிறதே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ஆல்ரெடி வந்து தண்ணி அடிக்க போவாங்க இல்லையா, அந்த சமயத்தில் கருப்பாக ஒரு உருவத்தை அந்த மண்டபத்துக்குள்ளே பார்த்தேன். அங்கே இருக்கக்கூடிய இடத்துல வந்து யாரோ ஒரு ஆண்மகன் வந்து ஆங்காரமாக அழக்கூடிய சத்தம் கேட்குது. என்னுடைய கண்ணால் பார்த்தேன், நீயுமே வந்து பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி வந்து ஆளாளுக்கு வந்து வதந்தியை பரப்பியிருக்காங்க. ஆனால் இந்த சம்பத் மற்றும் ஜகா என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 1 மாத காலகட்டத்திற்கு அடிக்கடி வந்து இவங்க வந்து தண்ணி அடிக்கிறதுக்காக அந்த மண்டபத்துக்கு தாங்க போயிட்டு இருந்திருக்காங்க. எங்களுடைய கண்களுக்கு வந்து தட்டுப்படாத ஆன்மா வந்து உங்களுடைய கண்களுக்கு தட்டுப்பட்டுச்சா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த இருவருக்குமே வந்து பேய்கள் மற்றும் அமானுஷ்யங்கள் மீது வந்து நம்பிக்கை கொஞ்சம் கூட கிடையாதுங்க. அதனால தாங்க இவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அங்கே எதுவுமே கிடையாது, ஏன்டா அப்படி பயந்து சாகுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கிண்டல் பண்ணியிருக்காருங்க. ஆனால் அதுக்கு பிறகு தாங்க இந்த இருவருடைய வாழ்க்கையிலேயும் அமானுஷ்ய காட்டரை வீச ஆரம்பிக்க போகுது அப்படின்றது வந்து இவங்க இந்த இருவருக்குமே வந்து கொஞ்சம் கூட தெரியலைங்க. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, தோராயமாக ஒரு நாள் வந்து பொது மண்டபத்துக்கு போய் நம்ம வந்து சரக்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இருவரும் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு அந்த மண்டபத்துக்குள்ளே போய் உட்காடுறாங்க. அந்த சமயத்தில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து நபர்கள் புறம் பயப்படுறாங்க அப்படின்றனால யாருமே இல்லைங்க. இந்த இருவரும் தாங்க அந்த மண்டபத்துக்குள்ள வந்து உட்காந்துருக்காங்க. அதுக்கு பிறகு வாங்கி வச்சிருக்க சரக்கை வந்து கப்பில் ஊற்றிட்டு சைடிஸ் அப்புறம் பிரித்து வச்சிருக்காங்க. சிக்கன் மற்றும் மீன் வறுவல்லாம் வாங்கி வச்சிருந்துருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜகாக்கு வந்து திடீர்னு ஒரு விஷயம் வந்து தோணியிருக்குங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்டபத்துக்கு வந்து யாருமே ஏன் இப்படி குடிக்க வர மாட்டாங்க, ஆகும்னா பேய்க்கு பிசாசு இருக்குன்னு பயப்படுறாங்க, உனக்கு ஏதாவது இதை பற்றி வந்து நம்பிக்கை இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த ஜகா கேட்டிருக்காரு. இதை கேட்ட சம்பத் வந்து சிரிக்க தான் செய்கிறாரு. அவங்க தான் அப்படி நம்புறாங்கன்னா நீ நம்புறியாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. இல்லை நான் நம்பலை, இருந்தாலுமே இந்த மாதிரி இந்த இளைஞர் பொறுமை இங்கே வரமாட்டாங்களே, அங்கே கருப்பு உருவத்தை பார்த்தேன், அழுகிற மாதிரி சத்தத்தை கேட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களே, ஆனால் நம்ம இத்தனை நாளாக வந்துருக்கோம், நமக்கு எந்த மாதிரி ஒரு அறிகுறியுமே தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காருங்க. இதை கேட்டால் சம்பத் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே இறந்து போனார் இல்லையா அந்த ஸ்ரீதர்ன்ற இளைஞர், அவரை பற்றி தாங்க கொச்சையாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவன் வந்து ஏற்கனவே களவாணித்தனம் பண்ணி தான் வந்து இந்த இடத்துல வந்து தூக்கு போட்டு இறந்து போனான். அதனால தான் இவங்களுடைய அப்பாவுமே இறந்து போனார், இவங்களுடைய அம்மாவுமே வீட்டை விட்டு வெளியே வரது கிடையாது. இன்னும் எத்தனை இடத்துல வந்து இந்த மாதிரி முன்னமாதிரித்தனம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே, இவன் உயிரோடு இருக்கும் பொழுதே இவனுக்குலாம் நம்ம பயப்பட்டதே கிடையாது. ஆனால் இப்போ என்ன செத்து போன பிறகு வந்து இவன் வந்து ஆன்மாவே இருந்தாலுமே வந்து நமக்கு என்ன பயம் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் திமிரா பேசியிருக்காருங்க. அதுக்கு பிறகு வந்து இவருடைய நண்பர் ஜகா இருக்கார் இல்லையா, அவருமே தாங்க திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாடா, அன்னைக்கு நம்ம அவனுக்கு வந்து அட்வைஸ் தான் சொல்ல வந்தோம், அதை கூட கேட்காம நம்மளே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டிட்டு இருந்தான், இவெல்லாம் செத்தது வந்து கொஞ்சம் கூட தப்பே கிடையாது, சரிதான் அப்படின்ற மாதிரி வந்து இருவருமே வந்து மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீதர் வந்து மளிகை கடைக்கார்கிட்ட வந்து திருடி வந்து மாட்டிக்கிட்டார் இல்லையா, அப்படி மாட்டதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய வீட்டில் வந்து அந்த ஸ்ரீதருக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு. ஒருவேளை கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஜகா சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு சம்பத் மறுபடியும் கிண்டல் தாங்க பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்கிற நீ, அவனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து திருடுவாங்க, அதைத்தானே நீ சொல்ல வர, அவங்களோட குடும்பமே வந்து களவாணி கூட்டம்டா அப்படின்ற மாதிரி வந்து ஆங்காரமாக சிரிச்சிருக்காருங்க. இந்த சத்தத்தை கேட்ட அடுத்த நிமிஷம் இந்த பொது மண்டபத்தில் வந்து திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து ஊன் அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. திடீர்னு வந்து அவங்க பேசக்கூடிய பேச்சை நிப்பாட்டிட்டு வந்து சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல வந்து யாருமே இல்லையே, அப்புறம் எப்படி திடீர்னு ஆங்காரம் அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி பார்த்துருக்கும் பொழுது இந்த சம்பத் இருக்கார் இல்லையா, அவருடைய தோள்பட்டை சேர்த்து யாரோ அடித்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க, இவருடைய ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நிற்கிறாரு. இனிதான் என்னுடைய முதுகில் அடிச்சாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. டேய், நான் இவ்வளோ தூரம் தள்ளி நிற்கிறேன்டா, நான் எப்படா அவன் முதல்ல அடிக்க போகிறேன், பயப்படுறியா, உனக்கு பேய் பிசாசு மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் கிண்டலாக கேட்டிருக்காரு. இதை கேட்டுட்டு சம்பத் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ தான்டா என்னை அடிச்சிருப்ப, நான் எதுக்கு பயப்பட போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்துல வந்து இந்த சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த சத்தம் வந்து கொஞ்சம் ஆங்காரமாகவே கொஞ்சம் சத்தமாகவே கேட்க ஆரம்பிக்குதுங்க. ஓன்னு அழுகிற மாதிரி ஒரு சத்தம் தாங்க. அந்த சத்தம் அதிகமாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த முப்பதர்களாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாய்களை பூரா மொத்தமாக 4-5 நாய்கள் வந்துச்சுங்க. 4-5 நாய் மொத்தமாக வந்துட்டு அந்த மண்டபத்தை சுற்றி தாங்க வந்து குலைச்சிட்டு இருக்குது. எப்போ இவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் பூரா இங்கே வந்து பக்கத்தில் நெருங்கி வந்துருக்குது, ஒருவேளை நம்ம 2 பேர் போக வேற யாரோ உள்ளுக்குள்ள இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு தேடி இருக்காங்க. ஆனால் யாருமே வந்து கண்ணுக்கு தட்டுப்படவே இல்லை. அந்த சமயத்தில் இந்த சம்பத் இருக்கார் இல்லையா, ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு ஆணு கத்துறாருங்க. என்னாச்சுரா, ஏன்டா அப்படி கத்துற அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சம்பத்தை வந்து ஒன்றுமே சொல்லலை. ஒன்றும் இல்லடா, நான் வந்து பாம்பை பார்த்து பயந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சமாளிச்சிருக்காருங்க.
இவர் சமாளிக்கிறத பார்த்துட்டு ஜகா மறுபடியும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீ தான் பேய் மேலே நம்பிக்கையே கிடையாதுன்ற, ஸ்ரீதரை பார்த்தாலும் பயம் இல்லை அப்படின்ட்ட, அந்த ஆன்மா வந்தாலும் எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அப்படின்ட்ட. ஆனால் இப்போ ஏன் வந்துட்டு ஒரு மாடியை வந்து பம்மிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதெல்லாம் அவங்கள்ட்ட இப்போதைக்கு சொல்ல முடியாதா, நம்மளுடைய வீட்டுக்கே கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. நான் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னடா அப்படி பயந்துகிட்டு இருக்கா, தொடர் நடிகையா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஜகா திரும்ப திரும்ப கேள்வி கேட்டிருக்காரு. இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அழுதுட்டு இருக்கக்கூடிய அந்த சத்தம் வந்து திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. அதுக்கு பிறகு இந்த இருவருமே வந்து அப்படி நிசத்தமான அந்த இருட்டுக்குள்ளே வந்து சுற்றி முற்றி தேடி இருக்காங்க. அப்படி பார்த்துருக்கும் பொழுது இவங்க நிற்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி யாரோ ஒரு நபர் வந்து நிற்கிற மாதிரி தெரியுதுங்க. இந்த காட்சியை பார்த்துருக்கும் பொழுது அந்த சம்பத் வந்து அப்படியே வந்து சைலண்டாக ஒரே இடத்துல வந்து உருன்னு நின்றுட்டு இருக்காரு. என்னடா ஆச்சு மச்சான், நீ நகரவே மாட்டற, வா போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த நபரை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து அது ஆன்மாவா இல்லை மனிதரா அப்படின்ற மாதிரி வந்து கண்டுபிடிக்க முடியல. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய நபர் வந்து அப்படி மெல்ல மெல்ல பக்கத்தில் அப்படி நெருங்கி வராருங்க. அப்படி அந்த நபர் வந்து பக்கத்தில் வந்த பிறகுமே வந்து இவங்களுக்கு வந்து அங்கே யார் இருக்கிறா அப்படின்ற மாதிரி வந்து தெரியவில்லை. அதன் பிறகு இவங்களுடைய செல்லில் இருக்கக்கூடிய டார்ச் லைட் ஆன் பண்ணி அந்த இடத்த வந்து ஒத்து பார்க்குறாங்க. பார்த்த அடுத்த நிமிஷமே இந்த இருவருக்குமே வந்து வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத காட்சி கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இறந்து போனார்லையே ஸ்ரீதர், அவருடைய ஆன்மா தாங்க அப்படியே தத்துருவமாக அப்படி கரு கரு நின்றுக்கிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்த ஜகாவுக்கு ஈரக்கொலையும் நடுங்கி போயிடுச்சு. வாடா மச்சான் போகலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய நண்பர் அவருடைய கையை பிடிச்சிட்டு வந்து இப்படி விருட்டு நிறுத்திட்டு இருக்காரு. ஆனால் எந்த ஒரு அசையுமே இல்லாமல் அவருடைய பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த சம்பத் வந்து நின்றுட்டு இருக்காருங்க, பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி. என்னடா ஆச்சு, ஏன்டா அங்கனுக்குள்ளே நின்றுட்டு இருக்கா, அங்கே நிற்கக்கூடியது வந்து ஆன்மா தாண்டா, வாடா கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இவருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பருடைய கண்களை பார்த்தோன்னே மிரண்டு போயிட்டாரு. அவருடைய கண்கள் வந்து அப்படி ரத்த கலரில் வந்து செவந்திருக்குது. இதை பார்த்து அடுத்த நிமிஷமே தெரிஞ்சிருக்குங்க, இவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு வந்து வாடா மச்சான் அப்படின்ற மாதிரி வலுக்கட்டாமல் அவருடைய கையை பிடிச்சிட்டு அப்படி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காருங்க. அப்படி இழுத்துட்டு போக பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கரியை வந்து அப்படி இவங்களை வந்து ஃபாலோ பண்ணி வர மாதிரி அப்படியே வந்து வந்துட்டு இருக்குங்க. அந்த சமயத்தில் திரும்பி பார்த்துருக்காங்க. அந்த உருவம் வந்து 100 மீட்டர் தள்ளி இருக்கு இல்லையா, டக்குன்னு இவங்களோட பக்கத்திலே நெருங்கி வந்துருச்சு. பார்த்த அடுத்த நிமிஷமே ஒரு கதி கலங்கி போயிட்டாரு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ரீதரோடைய ஆன்மா வந்து அந்த சம்பத்தோட தோள்பட்ட மேலே ஏறி உட்காந்துருக்குது. இதை பார்த்துட்டு ஆன கத்திக்கிட்டாருங்க. அதுக்கு பிறகு இந்த ஜகா அப்படின்றவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியவில்லை. டக்குன்னு அப்போதாங்க முழிக்கிறாரு. முழிச்சு பார்க்கும்பொழுது இவருடைய நண்பர் பக்கத்தில் இருக்கார் இல்லையா சம்பத், அவர் தாங்க இவர் வந்து எழுப்பிட்டு இருக்காரு. வாடா ஒன்றும் பிரச்சனைடா, வாடா போகும்டா, அந்த ஆன்மா போயிடுச்சுரா அப்படின்ற மாதிரி ஒரு எழுப்பிட்டு இருக்காரு. என்ன மச்சா சொல்கிற, உன் பக்கத்தில் அந்த ஆன்மா வந்து நின்றுக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு உன் தோள்பட்டையில் மேலே வேற ஏறி உட்காந்த மாதிரி தெரிஞ்சு, நீ தைரியமாக பேசிகிட்டு இருக்கியே, அந்த ஆன்மா போயிடுச்சா அப்படின்ற மாதிரி நடுக்கத்தோடு கேட்டிருக்காரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த ஆன்மா போயிடுச்சுரா அப்படின்ற மாதிரி நம்பிக்கை சொல்லிட்டு இவருடைய நண்பரை கூட்டிகிட்டு இவருடைய இருக்கக்கூடிய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த ஜகா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து நடந்த விஷயத்தை பூரா சொல்லிடுறாங்க. அதன் பிறகு அவங்களுடைய அப்பா அம்மா வந்து சத்தம் போடுறாங்க. ஏற்கனவே அந்த மண்டபத்துக்கு வந்து போகக்கூடாது, நாங்கள் சத்தம் போட்டுருக்கோம், நீங்கள் தேவையெல்லாம் போய் ஏதாவது ஒரு காத்துக்கருப்பு வந்து இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து நம்மளால் தாங்க முடியாதுப்பா, இனிமேல் இங்கே போகாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து வான் பண்ணுறாங்க. இந்த நிகழ்வு நடந்து அதே மாதிரி இந்த சம்பத் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டில் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லவே இல்லை கிடையாதுங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் அந்த சம்பத் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுடைய வீட்டில் வந்து அவங்களுடைய மனைவி வந்து ஜாமான் வாங்கிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடைக்கு போகிறாங்க. அப்படி மளிகை கடைக்கிட்ட நெருங்கின அடுத்த நிமிஷமே அவருக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க, திடீர்னு பேய் ஆடுற மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே கூடியிருக்கக்கூடிய ஏரியா நபர்கள் பூரா வந்து உத்து பார்த்துருக்காங்க. என்னாச்சு, ஏன் இந்த பையன் வந்து ஒரு மாதிரியாக வந்து கோபத்தோடு இருக்கான் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் நெருங்கி வராங்க. அந்த சமயத்தில் அந்த மளிகை கடைக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் கடைக்குள்ளே நுழைஞ்சு அந்த மளிகை கடைக்காரர் பிடிச்சிட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி அடித்த அடுத்த நிமிஷமே குடிக்கக்கூடிய நபர்கள் பூரா என்னப்பா ஏன் அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியாது, இவன் எப்படிப்பட்டவன்றது தெரியாது, அதனால தான் நான் அடிச்சிட்டு இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அவரை போட்டு திரும்ப அடிச்சுட்டே இருந்திருக்காருங்க. அவருடைய முகரையெல்லாம் வந்து கிழிஞ்சு ரத்தம் வந்துட்டு இருக்குது. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் வந்து தடுத்து அவருடைய வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த மளிகை கடைக்காரர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏன் மேலே அவன் கை வச்சிட்டால, அதனால அவன் வந்து சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட பூரா சொல்லிட்டு இந்த சம்பத்தோட வீட்டுக்கு போயிட்டாருங்க. அப்படி சம்பத்தோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பிறகு இந்த சம்பத் எங்கே இருக்காரு பார்த்தா அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. அதே மாதிரி ஒரு ரூம்குள்ளே நுழைஞ்சிருக்காருங்க. அதே மாதிரி இந்த சம்பத் அப்படின்றவர் வந்து கட்டில் வந்து சமான்கள் போட்டு உட்காந்துருக்காரு. நீ ஏன் மேலே கை வச்சிட்டல, உன்னை வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பாடுறா அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் தும்முறா பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டே இருக்கும்பொழுது சம்பத் பார்க்கக்கூடிய பார்வையை பார்த்துட்டு அப்படி நடுக்கத்தோட ஒரு தலை தெறிக்க ஓடி வராருங்க. என்னாச்சு, அவனை பார்த்துட்டு ஏதோ ஒன்று திட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போனீங்க, இப்போ நீங்கள் என்ன பயந்து ஓடுற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து குடியிருக்கக்கூடிய நபர்கள் பூரா கேட்குறாங்க. அந்த சமயத்தில் இந்த மளிகை கடைக்காரர் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனை வந்து நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோடய நடுக்கத்தோடய பேசிட்டு அவருடைய மளிகை கடைக்கு போயிட்டாருங்க. இந்த காட்சி எல்லாமே கண்கூடா பார்த்துட்டு இருந்தா சம்பத்தோட மனைவி வந்து அவங்களுடைய கணவர்கிட்டே நெருங்கி போகிறாங்க. என்னாச்சுங்க, உங்களை பார்த்து ஏன் உங்களுடைய இந்த மளிகை கடைக்காரர் வந்து தலைதறிக்க ஓடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த சம்பத்தோடைய கண்களை வந்து வேற மாதிரி வந்து மாற ஆரம்பிச்சிருக்குது. இதை பார்த்த இவங்களுடைய மனைவிக்கு உடனே தெரிஞ்சிச்சுங்க, தன்னுடைய கணவர் வந்து இயல்பான நிலைமையிலே இல்லை, அவருடைய உடம்புல வந்து ஏதோ ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்ற மாதிரி புரிய வந்திருக்குங்க. ஆனாலுமே அவங்களுடைய கணவர்கிட்ட வந்து எதுவுமே பேசுறதுக்கு தயங்கிக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் தாங்க இருந்திருக்காங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் வந்து இந்த சம்பத் மட்டும் ஜகா வந்து அந்த மில்லுக்கு வந்து பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு போவாங்க இல்லையா, அப்படி வேலைக்கு போயிட்டு தோராயமாக இரவு ஒரு 7 மணிக்கு தாங்க இவங்களுடைய கிராமத்துக்கு திரும்பி வந்துருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த ஜகா வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கக்கூடிய அவருடைய நண்பர் சம்பத் வந்து கொஞ்சம் கூட பேசவே இல்லை. என்னாச்சு மச்சான், நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ ஏன் சைலண்டாக வந்துட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இவருடைய நண்பர் வந்து சைலண்டாக தாங்க இருந்திருக்காரு, எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை. அப்படி பேசிக்கிட்டே அவருடைய வண்டியை மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது எதிர்ப்புறத்தில் ஒரு லாரி வந்து கிராஸ் ஆகி போயிருக்கும் போலங்க. அந்த சமயத்தில் இதை நோட் பண்ணிட்டு இருக்க பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய சம்பத் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த வண்டியிலேருந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணியிருக்காரு. ஜம்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த வண்டி வந்து குழுக்காட்டியிருக்காருங்க. உழுக்காட்டின அடுத்த நிமிஷமே இவருடைய வண்டி வந்து அந்த லாரியோட முன்புறத்துக்கு வந்து முகப்பிலே வந்து மோதிருக்கு. மோதின அடுத்த நிமிஷமே அந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஜகா அப்படியே தூக்கி எரிஞ்சு வீசப்படுறாருங்க. அதன் பிறகு அந்த லாரி டிரைவர் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு வந்து அவர் பக்கத்திலே நெருங்கி வந்து பார்க்குறாரு. பார்க்கும்பொழுதாங்க அந்த ஜகா அப்படின்றவர் வந்து மயக்கம் போட்ட நிலைமையில் இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு இந்த ஜகா வந்து மருத்துவமனையில் சேர்த்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து விஷயத்தை போட சொல்லிட்டாரு. அதன் பிறகு இவங்களுடைய அப்பா அம்மாவுமே அந்த மருத்துவமனைக்கே கிளம்பி வந்துட்டாங்க. என்னாச்சுங்க, ஏன் இந்த மாதிரி எங்களோட பையனை வந்து இப்படி அடிச்சு தூக்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நான் ஒன்றும் பண்ணலாமா, உங்களுடைய பையன் வந்து நல்லபடியாக தான் வந்துட்டு இருந்தான், திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அந்த வண்டியை வந்து லாரிக்கிட்டே விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. இதை கேட்டு உங்களுடைய அப்பா அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுடைய நண்பன் கூட தான் வந்துட்டு இருந்தான், அவன் வந்து வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுடைய பையன் மட்டும்தான் அந்த வண்டியில் வந்து தனியாக வந்துட்டு இருந்தான், தலையில் ஹெல்மெட் போட்டிருக்கான் அப்படின்றனால அவருக்கு எந்த ஒரு அடியும் படாமல் தப்பிச்சுக்கிட்டாரு, உடம்புல சிராப்பு காயம் மட்டும்தான் இருந்திருக்குது, மற்றபடி அதே மாதிரி நானும் பயத்தோட பதட்டத்தோடு அந்த வண்டியை வந்து பிரேக் போட்டேன், இல்லை அப்படின்னா இந்நேரம் என்ன நடந்திருக்குன்றதே சொல்ல முடியாது, அவருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா வந்து அவருக்கு மட்டும் பஞ்சாயத்து கிடையாது, எனக்குமே பஞ்சாயத்து தான் அப்படின்ற மாதிரி வந்து புலம்பியிருக்காருங்க. அதன் பிறகு உங்களுடைய பையனை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த லாரி டிரைவர் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஊருக்கே கிளம்பி போயிட்டாருங்க. அப்படி லாரி டிரைவர் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. சம்பத்து அவங்களுடைய நண்பர் ஜகா இந்த இருவருமே வந்து ஒன்றா தானே வேலை போயிட்டு வருவாங்க, ஆனால் அன்னைக்கு நைட்டு வந்து இவர் மட்டும் தான் வந்திருக்காரு அப்படின்னா வந்து நம்மளுடைய பையன்கிட்ட கரெக்டாக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பையன்கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பையன் வந்து ஆல்ரெடி மயக்கமான நிலைமையில் இருக்காரு அப்படின்றனால கிட்டத்தட்ட ஒரு நாள் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு தான் உங்களுடைய பையன்கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு வந்து வேலைக்கு போயிட்டு வரப்போ வந்து நீ மட்டும் தான் தனியாக வந்து இல்லை 2 பேரும் வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது இவருடைய பையன் சொல்லக்கூடிய விஷயத்துக்கிட்டே உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படி என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தனியாலாம் வரலையே, என்னுடைய நண்பன் வந்து பின்னாடியே உட்காந்துருந்தான், திடீர்னு வந்து எழுத்துப்புறத்தில் வந்து லாரி வந்துட்டு இருந்துச்சு, அப்படி லாரி வர பார்த்து அடுத்த நிமிஷமே சம்பத் வந்து டக்குன்னு வந்து பின்னாடி ஜம்ப் பண்ணிட்டான். ஜம்ப் பண்ண உடனே வந்து என்னுடைய வண்டி வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கண்ட்ரோல் இல்லாமல் அந்த லாரி மேலே போய் மோதிருச்சுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க. இதை கேட்டு இந்த இருவருக்குமே வந்து ஈரக்குள்ளேயே நடிகிடுச்சு. என்னடா சொல்கிற, அந்த லாரி டிரைவர் என்னன்னா வண்டியில் வந்து நீ தனியாக தான் வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னார், நீ என்னன்னா உன்னுடைய நண்பனும் பின்னாடி வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அன்றைக்கி வந்தது யார் கூட அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியாமல். அதன் பிறகு இந்த சம்பத்தினுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே ஃபோன் பண்ணி விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மனைவி வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணவர் வந்து அன்றைய பொழுது வந்து வேலைக்கு போனார், ஆனால் மதியமே உட முடியலன்ற இவர் தனியாக தான் வந்தார், உங்களுடைய நண்பர்கிட்ட சொல்லிட்டீங்களான்னு கேட்டதுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார், மற்றபடி எந்த விஷயமும் எனக்கு தெரியாதுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து மறுபடியும் வந்து கதிகளையும் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய பையனை மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு உங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கூட கடந்திருக்காது. அன்றைய இரவு தோராயமாக நடுநீசி நேரம் 1 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த சம்பத்தோடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டக்குன்னு முடிச்சிருக்காங்க தன்னுடைய குழந்தை கத்துது அப்படின்ட்டு. அடுத்த நிமிஷமே பார்க்குறாங்க உங்களுடைய கணவர் காணா. என்னாச்சு, இந்நேரத்தில் அவர் எங்கே போனார் அப்படின்ற மாதிரி வீடை சுற்றி தேடுறாங்க. இவங்களுடைய கணவர் எங்கே போனார்னு தெரியவே இல்லை. அதே மாதிரி உங்களுடைய வீட்டோட கதவு வந்து திறந்துருக்குது. வீட்டோட கதவு திறந்துருக்கே, அப்போ இவர் எங்கே போயிருப்பார் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்க வந்து மிரண்டு போயிட்டாங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவர் வந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் வந்து இப்படி விருட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க கையில் ஒரு அருவாளோட. இந்நேரத்தில் அவரோட கையில் வந்து ஏதோ ஒன்று வச்சிருக்காரு, இப்படி ஏன் இப்படி விருட்டுன்னு கோபத்தோட நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்களோட வந்து பேரை சொல்லி சத்தம் போட்டுகிட்டே பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்பொழுது அந்த சம்பத் அப்படின்றவர் வந்து அருவாளோட வந்து எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடைக்காரர் வந்து ஆல்ரெடி வந்து இருந்திருக்காரு இல்லையா, அவர்கிட்ட இவர் கூட ஏற்கனவே சண்டை போட்டாரு, அந்த மளிகை கடைக்காரரோட வீட்டோட கதவை தாங்க தட்டுறாரு. தட்டியுமே அந்த மளிகை கடைக்காரர் வந்து கதவை திறக்கவே இல்லை. அதன் பிறகு ஒரு கையில் இருக்கக்கூடிய அருவாள் எடுத்துட்டு அந்த கதவு முன்னாடி வந்து டம்முன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அடுத்த நிமிஷமே கதவு வந்து ஒரு பக்கத்தில் வந்து உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே கதவை உடச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த மளிகை கடைக்காரர் பிடிச்சி அடி வெளுக்க ஆரம்பிச்சாருங்க. அருவாள் எடுத்து வெட்ட போயிட்டாரு. இவர் போடக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு கூடியிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து அந்நேரத்தில் வந்து கூடி வந்துட்டாங்கங்க.
அதே மாதிரி ஜகாவுடைய குடும்பத்துக்குமே எல்லா விஷயமே தெரிஞ்சு இந்த ஸ்பாட்டுக்கே வந்துட்டாங்க. வந்த பிறகு பார்க்குறாங்க இவருடைய நண்பர் வந்து வெறி பிடிச்ச மாதிரி அந்த மளிகை கடைக்காரர் வெட்டா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து துடிச்சிட்டு இருக்காரு. என்னாச்சுடா உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா, இவனை எதுக்கிட்டா நீ வந்து வெட்டா துடைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காரு. எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான், இவங்கிட்டே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த மளிகை கடைக்காரர் வந்து ஓனு அழுக ஆரம்பிச்சாருங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமே சொல்கிற மாதிரி இல்லை. நீ இப்போ வந்து உண்மையை சொல்லலை அப்படின்னா உன்னுடைய தலையும் உன்னுடைய மனைவி தலையும் வீசி இப்படி வெளியே எரிஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி வந்து கோபத்தோட பேசியிருக்காங்க. அதுக்கு பிறகு தாங்க மளிகை கடைக்காரர் வந்து நடந்த விஷயத்தை போல ஓனா சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ வந்து இவன் வந்து தானாக இயல்பாக வந்து பேசலை, இவனுடைய உடம்புல வந்து ஸ்ரீதரோடைய ஆன்மா இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மளிகை கடைக்காரருடைய வாயிலேயே சொல்லியிருக்காருங்க. இதை கேட்டுட்டு கூடி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா மிரண்டு போயிட்டாங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்கா, ஸ்ரீதரோட ஆன்மா வந்திருக்கா, அது எதுக்கு உன்னை வந்து கொல்ல வந்துட்டு இருக்குது, எல்லா தப்பு பண்ணதும் அவன் தானா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு வந்து மளிகை கடைக்காரர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது, எல்லா தப்புக்குமே நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து ஓன் அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. அதன் பிறகு தாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீதர் இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி உங்களுடைய மளிகை கடையில் வந்து நல்ல பேரோட தாங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்களுடைய முதலாளிக்குமே வந்து நல்லா பிடிக்குங்க. இவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லை அப்படின்றனால இவர் வந்து நம்மளுடைய கடையில் வந்து ரெகுலராக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய மளிகை கடைக்காரர் வந்து நினச்சிட்டே இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் இந்த ஸ்ரீதர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வீட்டில் வந்து எனக்கு வந்து பொண்ணு பார்த்துருக்காங்க, அதனால் நான் வந்து தனியாக ஒரு கடை வைக்கணும், என்னுடைய அப்பா அம்மா வந்து கடை வச்சுக்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை கேட்டுட்டு இந்த மளிகை கடைக்காரருக்கு கோவமே வந்துடுச்சு. உன்னை நம்பி தாண்டா என்னுடைய கடை வந்து ஓடிட்டு இருக்குது, அதனால் நீ வந்து வேறு கடையில் வைக்க வேணாம், உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணுமோ சொல்லு, நான் கூட தரேன், இந்த கடையை நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க. இதை கேட்டுட்டுமே இந்த ஸ்ரீதர் வந்து கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணவே கிடையாது. இல்லைங்கண்ணா எங்களுடைய அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்க, அதனால் நான் கடை ஒன்று வைக்க போகிறேன், அதே மாதிரி மளிகை கடை தான் வைக்க போகிறேன், எனக்கு வேறு எந்த ஒரு வேலையும் தொழிலும் தெரியாது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இதை கேட்டுட்டு இந்த மளிகை கடைக்காரர் வந்து கோவத்தோட தாங்க இருந்திருக்காரு. அப்படின்னா இந்த வேலையை விட்டு நீ நின்று கூடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. நீங்கள் சொன்னாலும் சொல்லினாலும் நான் நிற்க போகிறேன்னா, ஆனால் ஒரு கொஞ்ச நாள் டைம் கால அவகாசம் வேணும், அதுவரை இந்த கடையில் நான் வேலை பார்க்குறேன், என்னை தப்பாக நினச்சிக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஸ்ரீதர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகுமே வந்து இந்த ஸ்ரீதரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மளிகை கடைக்காரர் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. இவன் எப்படி நம்ம கடையிலே வேலை பார்த்துட்டு நமக்கு முன்னாடியே வந்து ஒரு மளிகை கடை வைக்கிறான் அப்படின்னா வந்து நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும், இவனை வந்து முழுமையாக நம்ம அழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வந்து திட்டிட்டு இருந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் இந்த கடையில் வேலை பார்த்தது போக நிறைய இடத்துல வந்து தெரிஞ்ச கடையில் பூரா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி கடை வந்து எனக்கு வேணும், நான் வந்து மளிகை கடை வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அந்த சமயத்தில் பூரா இந்த மளிகை கடைக்காரர் வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட நேரடியாக போய் பேசியிருக்காரு. அந்த பையன் நல்ல பையன் தான், ஆனால் வந்து வாடகை கொடுப்பானான்னு தான் தெரில, அதனால் கடை விடக்கு நீங்கள் யோசிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு இந்த ஸ்ரீதர் வந்து இந்த மளிகை கடைக்காரர்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. உங்களை நம்பி தானேன்னா நான் இத்தனை நாளாக வந்து உங்கள் கடையில் வேலை பார்த்தேன், நான் மளிகை கடை வைக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து இப்போ விருப்பமே கிடையாதா, ஏன் இப்படி என்னை அழிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. அந்த சமயத்துலையுமே இந்த மளிகை கடைக்காரர் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை. இப்படி போயிட்டு இருக்கும்போது தாங்க இந்த ஸ்ரீதர் மேலே வந்து திருட்டுப்பட்ட கட்டி அவருடைய வாழ்க்கையை வந்து சீரழிச்சிருக்காருங்க இந்த மளிகை கடைக்காரர். இந்த ஏரியா மக்கள்கிட்ட வந்து நான் எவ்வளவோ சொன்னேன் திருடலன்ட்டு, யாருமே என்னை நம்பவே கிடையாது. அதுக்கு பிறகு வந்து நான் நிறைய இடத்துல வந்து கடைகள் விசாரிக்க ஆரம்பித்தேன். அப்போ பூராமே இந்த மளிகை கடைக்காரர் ஒவ்வொரு கடையாக போய் வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு, இவன் வந்து திருட்டு பையன், அவங்ககிட்ட வந்து கடையை கொடுக்காதீங்க, இவன் வந்து பார்த்துக்க மாட்டான், ஏதாவது ஒன்று கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டே இருந்திருக்காரு. அதனால இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, என்னை வந்து மொத்தமாகவே களவாணி பை அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் குடிபோதைக்கு அடிமையாகி தூக்குல தூங்கினேன். அநியாயமாக இந்த மளிகை கடைக்காரர் என் மேலே வந்து திருட்டு பட்டம் கட்டி என்னோட குடும்பத்தையே தரிசாக்கிட்டான். இவனோட வாயிலே உண்மை சொல்லணும் அப்படின்றக்காக தான் நான் திரும்பவும் வந்திருக்கேன். இப்போயாவது நடந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சம்பத்தோடைய உடம்புல இருந்து இந்த ஸ்ரீதரோட ஆன்மா வந்து பேசியிருக்காருங்க. இதை கேட்டு தாங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பூரா புரிய வந்திருக்குது. அதன் பிறகு அந்த மளிகை கடைக்காரர் பிடிச்சிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பண்ண தப்புனால ஒரு பையனுடைய வாழ்க்கையை போயிடுச்சடா, அவனோட குடும்பமே இப்போ தரிசா போயிடுச்சடா, எல்லாத்துக்குமே நீ தான் காரணமா, எந்த ஒரு உண்மையும் தெரியாமல் அந்த பையனை வந்து நாங்கள் சந்தேகப்பட்டு பேசியே கொண்டுட்டோமேடா, இது எல்லாத்துக்குமே நீ தான்டா காரணம் அப்படின்ற மாதிரி இந்த மளிகை கடைக்காரன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. அதன் பிறகு அந்த ஊர் தலைவர்கிட்டே ஒப்படைச்சு அந்த மளிகை கடைக்காரருக்கு வந்து பஞ்சாயத்து தலைவரே நம்ம ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவரே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. அதன் பிறகு தாங்க இந்த இருவர் இருக்காங்களே, சம்பத் மற்றும் ஜகா, அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆன்மா கிட்ட அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரிப்பா, நீ சொன்ன மாதிரி அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துடலாம், இவனோட உடம்புல வந்து நீ ஏன் ஏறி இருக்க, அவங்களோட உடம்பு விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இந்த சம்பத்தோடைய உடம்பு விட்டு போக மாட்டேன், இந்த ஜகா வந்து போட்டு தள்ளாமல் விட மாட்டேன், இந்த இருவருடைய உயிர் வந்து என் கையில் தான், நான் போகும்போது இந்த இருவருடைய உயிருமே இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து ஆங்காரமாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க இந்த ஸ்ரீதருடைய ஆன்மா. இதை கேட்டுட்டு கூடியிருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் இவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே வந்து மிரண்டு போயிட்டாங்க. என்னப்பா சொல்கிற, இவங்க என்னப்பா பண்ணாங்க, இவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணலையாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பிறகு
பிறகுதாங்க இந்த ஆன்மா வந்து ஏற்கனவே வந்து ஒரு இறந்து போன நிலைமையில இந்த ஆன்மாவா அலைஞ்சிட்டு இருந்தார் இல்லையா அந்த பொது மண்டபத்தில். அந்த சமயத்தில் என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க. நான் ஏற்கனவே வந்து திருட்டுப்பட்டங்க தாங்க முடியாமல் தான் நான் வந்து தூக்கில் தொங்கினேன். இறந்து போன என்னையை பிடிச்சிக்கிட்டு வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுனாங்க, என்னோட குடும்பத்தையே வந்து கேவலமாக பேசினாங்க. அதனால இவங்களுடைய இருவருடைய உயிரையும் எடுக்காமல் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆக்ரோஷமாக பேசியிருக்குங்க. இதை கேட்டுட்டு உங்களுடைய அப்பா அம்மா வந்து அந்த ஸ்ரீதரோடைய ஆன்மா அவரோட சம்பத்தோட உடம்புலான்னு இருக்குது காலிலேயே போய் விழுந்தாங்க. அதே மாதிரி ஜகாவா அன்னைக்கு லாரிக்குள்ளே வந்து தள்ளி விட்டதுக்கு கூட நான் தான் அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே பேசியிருக்காருங்க. இதை கேட்டுட்டு மறுபடியும் இவங்க எல்லாருமே வந்து நடுங்கி போயிட்டாங்க. இந்த ஜகாவா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பத்தோடைய உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ரீதர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி காலையே விழுந்துட்டாருங்க. நாங்கள் பேசுனது எல்லாமே தப்பு தான், உன்னை வந்து திருட்டு பட்டம் கட்டினாங்கன்னு அப்படின்றது வந்து அது எவ்வளவு பொய் உண்மைன்றது வந்து எங்களுக்கு தெரியாது, அதனால தான் இந்த மாதிரி பேசிட்டோம், எங்களை வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஆன்மா கிட்ட வந்து மனமுறுக்க வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வந்து மனமிறங்கி இனிமேல் நான் யாருக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், நான் இந்த விஷயத்தை வந்து வெளியே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு வந்து தெரிய வைக்கணும்னு நினச்சேன், நான் வந்து திருடம் கிடையாது, களவாணி கிடையாது, நான் வந்து ரொம்ப நல்லவன், என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறுறதுக்கு காரணமே இந்த மளிகை கடைக்காரன் தான், அதனால தான் நான் இந்த விஷயத்தை வந்து தெரிவிக்கிறதுக்காக திரும்ப வந்தேன், இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சத்தியவாக்கு கொடுத்துட்டு இவருடைய உடம்பை விட்டு டிசப்பேர் ஆகிருக்குங்க. அப்படி அந்த ஆன்மா வந்து சத்தியவாக்கு கொடுத்த பிறகு இந்த இருவருடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சரி, எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் அமானுஷ்யத்தால் தாக்கம் இல்லாமல் தாங்க நிம்மதியாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சம்பத் மற்றும் ஜகா வந்து அந்த மண்டபம் இருக்கு இல்லையா, அங்கே போய் குடிக்கிற பழக்கத்தையே கைவிட்டுட்டாங்கங்க. அதே மாதிரி இந்த மளிகை கடைக்காரர் வந்து இந்த கிராமத்தை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாருங்க அந்த பஞ்சாயத்து தலைவர். அதுக்கு பிறகு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே வந்து இந்த மளிகை கடைக்காரர்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசவே இல்லைங்க, தனிமையில தாங்க இருந்திருக்காங்க. இப்படியே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு வேற மாதிரி மாறி போயிடும், நம்ம பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு தாங்க இந்த மளிகை கடைக்காரர் அவங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகள் எல்லாமே கூட்டிக்கிட்டு யாருக்குமே தெரியாத ஒரு கண்காணாத ஒரு இடத்துக்கே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்றது வந்து யாருக்குமே தெரியாமையே போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 2004ஆம் காலகட்டத்தில் என்னுடைய அப்பாவுக்கும் அவருடைய நண்பருக்கும் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய காயத்ரிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.